காலேஜ் கிளம்பிட்டியாம்மா? கிளம்பிட்டே இருக்கேன்டா. நீ போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போயேன். ஏன்டா? எதுக்கு? நீ கொஞ்சம் போயேன். சரி, ஓகே. எதுக்கு இங்க வர சொன்னா? ஹாய். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எதிர்பார்க்கலடா நீ இங்க இருப்பேன்னு. இல்லை, சும்மா ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் தான். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ்டா. ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும். அப்புறம் 2-3 பேர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணணும். அப்புறம் நிறுத்து. விட்டா பேசிட்டே போற. முதல்ல பண்ணு, அப்புறம் பேசு. சரிடி. சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி, ஓகே 5 மினிட்ஸில் கால் பண்ணுறேன். ஏய், என்னடா பாலை சும்மா லொட்டு தட்டிகிட்டே இருக்க? ஏய், உன் ஆளோட தானே பேசுகிறேன், அப்படி போய் பேசேன். டேய் உனக்குலாம் நெக்கல்ஸ் அதிகண்டா. மச்சி, அதெல்லாம் கண்டுக்காதடா, விட்றா. ஏய், கொஞ்ச நேரம் தட்டாதடா. சொல்லுங்கள் சார். எப்போ? ஓ, நெக்ஸ்ட் வீக்கா? இங்கே கோயம்புத்தூரா? சரி சரி சரி. யார் மச்சி? யூனிட்லேருந்து கால் பண்ணாங்கடா. என்னவா? நெக்ஸ்ட் வீக் விஜய் சேதுபதி படம் ஷூட்டிங் இல்லை, நம்ம தான் மெயின் அசிஸ்டன்ட் யூபி. ஏய் மச்சான், உனக்கு என்னடா, உங்கள் அப்பா இருக்காரு ஃபீல்டில், ஸோ நீலாம் அசால்ட்டாக வந்துடுவ. அப்படிலாம் இல்லைடா. ஆல் தி பெஸ்ட் மச்சி. தேங்க்ஸ்டா. போலாமா? ஏய் சரி, உனக்கு என்ன கதை ஓகே ஆயிடுச்சா? ஏய் இல்லை மச்சி, நெக்ஸ்ட் வீக் தான் வர சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர். நான் ஒன்றா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட பேச சொல்லிட்டா? ஏய் வேணாம் மச்சி, என் டேலண்ட் வச்சு வரணும்னு ஆசைப்பட்றேன், அதெல்லாம் வேணாம். சரி, நான் கிளம்புறேன். என்னடா கிளம்புற? ஒரு ஃபியூச்சர் டேரக்டிங் வைக்கிறேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. முதல்ல பண்ணு. சார், செம்மையாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார். ஒரு நிமிஷம். ரமேஷ், அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரலையா? என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாது. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அவன் வந்தாகணும். எனக்கு வேலை நடக்கணும். ஓகே? ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லை.
சொல்லு தம்பி. சார் செம்மையாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார். தம்பி அது செம்மையா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன், முதல்ல நீ சொல்லு. சார் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி சார். ஆ? தம்பி சோஷியல் மெசேஜ்லாம் இருக்கட்டும், முதல்ல ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணிருக்கியா? இல்லை சார். ம். டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? இல்லை சார். ஷார்ட் ஃபிலிமும் பண்ணல, டாக்குமெண்ட்ரியும் பண்ணல, எந்த தைரியத்துல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்திருக்கீங்க? முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வாங்க, அப்பதான் நாங்க பார்க்க முடியும். புரியுதா? ம் சரி போங்க. சார். சினிமானா இவனுங்களுக்கு விளையாட்டா போச்சு, வந்துடுறானுங்க அப்படியே நேரம். ஏன் வாடா தம்பி. வணக்கண்ணா. என்னடா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. என்ன பிரச்சனை சொல்லு பாப்போம். அது ஒன்றும் இல்லைண்ணா. ரைட்டு விடு. சரி, கதை சொல்ல போற நீ, என்னாச்சு? அதை பற்றி கேட்காதீங்கண்ணா. ஓகே சரி விடு. அப்புறம் கடைக்கு ஆள் தேவைப்படுது, ஒரு நாளைக்கு 200 கொடுத்துட்றேன். என்ன வந்துடுறியா? அண்ணா சும்மா விளையாடாதீங்கண்ணா, நான் டென்ஷனில் இருக்கேன். சரி ரைட்டு விடு. சரி ஓகேண்ணா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ம் சரி. இவ்வளோ தான் ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேண்ணா. பாருங்களேன். ரைட்டு. ஓ இவ்வளோ? ஏய் நல்லா தானே இருக்கா, என்ன மேட்ரு? இல்லைண்ணா, ஒரு கால் ஷீட்டுக்கு 3000 கேட்குறாங்க. கால் ஷீட்டு? என்கிட்ட 1000 தானே இருக்கும், அதான். காசெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன இருந்தாலும் என்கிட்ட கேளு. சரி ஓகேண்ணா. ஷூட்டிங் ஆரம்பி. ஆ சரிண்ணா, நான் வரேன். ஓகேடா, அப்புறம் பார்ப்போம். ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். எழுத விட மாட்டானுங்க, எவன்னு தெரில. ஓ இவனா? சொல்லு கோபி. கீழே தான்டா இருக்கேன், எங்கடா இருக்க? மாடியில் தான்டா. சரி நான் வந்துட்டு இருக்கேன். சரி. டேய் இங்க என்னடா உட்காந்துக்கிற? ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன்டா. டேய் மொட்டமல் என்னடா பண்ணிருக்க? இல்லைடா, வீட்டில் இருந்தால் ஒரே கத்திட்டே இருக்காங்க, சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி அதான் இங்கே வந்து எழுதுறேன். ஓ சரி, வீட்டிலனா அப்படி தான் இருப்பாங்க. சரி என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சிருக்க? ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரிடா. டிஃப்ரெண்டானா எப்படி? ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா தான்டா சொல்கிற, பட் ஆனால் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நீ யோசிக்கிற. 4 பேர்கிட்ட போனால் தான் அவங்கவுங்களோட மைண்ட் செட் என்னன்னு உனக்கு புரியும், ஓகேவா? 4 பேர்கிட்ட சேரணும், அப்போ தான் டிஸ்கஸ் பண்ணால் நிறைய புதுசாக ஐடியாஸ் கிடைக்கும், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுது, அப்படி எழுதுனா கரெக்டாக இருக்கும். சரி. ஹலோ டிக்சன். ஹலோ, கால் பண்ணியிருந்தீங்க, சரியாக கவனிக்கல, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பாம்பேயில் ஒரு ஷூட்டு, ம் கமிட் ஆயிட்டேன், அதான். ம் அதனால் கொஞ்சம் வர முடியல, அதான் நீங்கள் வேறு யாராவது வச்சு. ஐயோ. கண்டினியூஸாக இங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இப்போதைக்கு என்னால் அங்கே வர முடியாது. நான் தான் ஷூட் 2 நாள் ஆரம்பிச்சிருவேன்ல, கொஞ்சம் கேட்டு வர முடியுமா? இல்லைங்க, கண்டிப்பாக என்னால் வர முடியாது. என்ன ஆரம்பத்தில் இப்படி ஆகுது? ஹலோ சௌமியா. சொல்லுடா.
உன் வீட்டு கீழே தான் இருக்கேன், உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் வரியா? வெளியே வெயிட் பண்ண வரேன். ஓகே. ஹாய். ஹாய். என்னடா கொஞ்ச நாள் மெசேஜும் காணும் காலும் காணும், இருக்கே இல்லையா நீ? இருக்கேன்டி. என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நீ ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லு. ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறேன், ஸோ நீ தான் ஃபீமேல் ரோல் பண்ணணும். நானா? எனக்கு ஆக்டிங்கே வராதுடா. எல்லாம் அது கரெக்டாக வரும், பார்த்துக்கலாம். நீ தான் பண்ணுற, ஓகேவா? சரி ஓகே, உனக்காக நான் பண்றேன். நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே பை. ம். ஹீரோயின் ரெடி. இப்போ நம்மளுக்கு டீம் தான் கரெக்டாக இல்லை. டீம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். டிக்சன் கால் பண்ணுறேன்டா. டேய் சிவா, எங்கடா இருக்க? தினேஷ் வீட் மாடியில் இருக்கேன்டா. சரிடா, நான் ஒரு 10 மினிட்ஸில் வரேன், அங்கேயே இருங்க. ஓகேடா. மச்சான் டிக்சன் வந்துட்டான்டா. வந்துட்டானா? ஏய் வாடா. ஆய் மச்சி. என்ன மச்சான் இவ்வளோ நாள் ஆளே காணோம்? எங்கடா மச்சான், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கழிஞ்சிட்டு இருக்கேன்டா. என்னடா கதை சொல்ல போகிறேன், நீ ஓகே ஆயிடுச்சா? எங்க மச்சி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணியிருக்கியா? டாக்குமெண்ட்ரி ஏதாவது பண்ணியிருக்கியா? எங்க மச்சான், நீங்கள் தான்டா அதை ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுறோம் மாமே. நாளைக்கு வந்து தான் வருவேன், இல்லை வரமாட்டேன். நாளைக்கு ஆஃபீஸில் இன்டர்வியூ இருக்குது. டேய் நீ தான்டா அந்த படத்தில் ஹீரோ. அப்போனா பார்த்துக்கலாம். மாஸ் பண்ணுறோம். கவலைப்படாத மச்சான், நாங்கள் இருக்கோம். கவலைப்படாத மச்சான், நம்ம மாஸ் பண்ணுறோம். நம்ம பண்ணுறோம். அந்த இது 3 மாதத்தில் முடிச்சிடலாம்ல? ஆமாம் மச்சான், 3 மாதத்தில் முடிக்கிறோம். 4 தான் போய் எனக்கு சீக்கிரமாக முடிச்சிடணும்டா. டிக்ஷன் கால் பண்ணுறான்டா. ஏய் அவன் நேற்றே கால் பண்ண சொன்னான்டா, ஷூட்டிங்ன்ட்டு. ஆமாம்ல. இப்போ என்ன பண்ண போகிற? சரி அட்டன் பண்ணி சொல்லிடுவோம். சரி சொல்லு. ம். டேய் எங்கடா இருக்க? இல்லைடா, அப்பா சைட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு, அதான். நானும் இருக்குன்னு சொல்லு. டேய் நானும் தினேஷும் வந்திருக்கோம்டா. டேய் நான் தான் அன்றைக்கி சொன்னேடா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், ஷூட்டிங் இருக்குன்னு. டேய் என்னடா பண்ணுறது, அப்பா இங்கே அனுப்பிச்சிட்டாரா சார்ரா. யாரா இது கிளம்புற நேரத்தில்? ஹலோ. ஏய் வரலையாடா ஷூட்டிங்க்கு? என்ன ஷூட்டிங்டா? டேய் அதான் போன வாரமே சொன்னேடா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு. டேய் நான் வந்தால் தான் வருவேன்னு சொன்னேன்ல, இன்டர்வியூ போனோம். சாரிடா. சரிடா வெயிடா. கிளாஸ் இல்லைன்னா வெளில வர முடியாது போல. நான் வெயில். ஐயோ இவன் வேற ஃபோன் பண்ணுறானே, ஏதாவது சொல்லுவோம். டேய் மச்சி. ஹலோ. டே மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன்டா. பா எப்படியோ சமாளிச்சாச்சு. டேய் மச்சி. ஏய் என்ன மச்சான் ஆளே மாறிட்ட? சீரியஸ் வேலை செய்யறல, அப்படிதான் இருப்போம். அப்புறம் எப்படி மச்சான் இருக்க? நல்லா இருக்க மச்சான். இப்போ என்ன பண்ணுறப்போ? அதான் மச்சான் டைரக்டர் ரஞ்சித் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. இன்னுமாடால உள்ள நீ? இல்லடா. ஓ மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. சொல்லுமா. சாரிம்மா இரு, நான் வரேன். வெயிட் பண்ணது வரேன். யார் மச்சான்? மச்சான் இது ஒரு ஃபிகரு மச்சான். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. தொல்லை தாங்க முடியல. அதுவும் இல்லாமல் 5 மணிக்கு மாயஜல் வர போகணும். அங்கே ஒரு ஒர்க் வேறு இருக்குது. ஓகே மச்சான், பாய்டா. சரி மச்சி. பார்ப்போம். மச்சான் மறக்காம இதெல்லாம் கால் பண்ணுறா. சரி மச்சி. ஓகேடா.
வாடா. என்னடா கால் பண்ணாமல் சடனாக வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, உக்காரு. நீ எப்படா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் ஆளே காணும். அப்படிலாம் இல்லைடா. போன மாதம் கூட தினேஷோட அண்ணன் கல்யாணம். ம். நீ தான் வரவே இல்லை. இல்லைடா, இன்விடேஷனே வைக்கலடா அவன். ஓ, மறந்துருப்பான் போல. சரி மச்சான், வர ஃப்ரைடே எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துரு. என்னடா இன்னும் 2 டேஸ்லையா? இல்லை மச்சான், லாஸ்ட் மினிட்ல தான். சரி கண்டிப்பா மச்சான், வந்துரு. சரி. சரி மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன், நிறைய வேலை Okay. இருக்கணும். வரேன்டா. ம். எல்லாம் செட்டில் ஆயிட்டானுங்க, நம்ம மட்டும் அப்படியே இருக்குமோ? காசு இல்லைன்னா இந்த சொசைட்டியே நம்மளை மதிக்காது. 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன். ஐயோ, இவர் வேற கால் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணா. என்ன ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல? அதான் நான் பண்ணலான்னு பார்த்தேன், பசங்க வரலண்ணா, அதான் ஷார்ட் ஃபிலிமே பண்ணல. டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, சினிமாலாம் நமக்கு செட் ஆகாது. வேற வேலை இருந்தா நல்ல வேலையா பாரு. ம், சரி, இதுக்காக வராம இருந்துடாத. கடைக்கு அப்பப்போ வந்துட்டு போ. ஓகே? சரிண்ணா. என்ன ஜி, செலக்ட் ஆயிட்டீங்களா? ஆ ஆமாம், நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் டல்லாக இருக்கீங்க? ஜி, நமக்கு இந்த ஐடி ஃபீல்லாம் செட் ஆகாது ஜி, நமக்கு சினி ஃபீல் தான். ஓ ஜி, வேணா ஃப்ரெண்டு ஒருத்தர் சினிஃபில் தான் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நம்பர் தர, நேரில் போய் பார்க்குறீங்களா? சரி ஜி. சரி வாங்க போகலாம். ம். ஜி, கருத்து சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ம், சொல்லுங்கள். நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்னா நாய் கூட நம்மளை மதிக்காது. கரெக்டாக தான் ஜி, போகலாமா? எப்படி போகிறீங்க? நடந்தான் ஜி. நான் வேணா ட்ராப் பண்ணவா? உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? இல்லை வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரி. ம், போகலாம். ஹலோ கிரணா? சொல்லு தீக்ஷன். ஓ, கால் பண்ணியிருந்தல. உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஓ சரி, ஓகே.
வாப்பா. பிரசாந்த் அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ம். இன்னும் 2-3 டேஸில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ம். டைரெக்டாக வந்துடுறியா? ஓகே சரி. ஓகே. இந்த சீன் எடுத்தாச்சா? அதான் சார் அதை எடுத்தாச்சு சார். அப்போ இந்த சீனு இது வீடியோ ஒன்று. பிரியா வாரியர்னு ஒரு பொண்ணு, ஒரு ஆர்டர் லவ்னு மலையாள மூவி. அந்த மூவிலேருந்து ஒரு சீனு. அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ்னால அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போகுது சார். இந்த பொண்ணை நம்ம செகண்ட் ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் சார்? அப்பா மல்லு ஓகே ஆயிடுச்சு. நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். ஏய் வாப்பா. சார் சொல்லியிருந்தல இந்த பையன் வணக்கம் சார். டிக்சன். ஓகே சார் நல்லா ஒர்க் பண்ணுவான் சார். ம் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணுன்னு கூட ஆசை இருக்குது சார் அவனுக்கு. ம் நல்ல பையன் சார், நல்லா ஒர்க் பண்ணுவான். ஷூட் போயிட்டுருக்கு, ம். பார்த்துக்குவோம். ஓகே சார். டிக்சன் வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன். ஓகே வாங்க சார். போகலாம். டைரக்டர் என்ன சொன்னாச்சு? வெயிட் பண்ண சொன்னார் ஜி. இந்த டைரக்டருங்களே இப்படிதான். என்ன தலைவா இப்படி இருக்குது? என்ன தாங்க போதோ கடவுளுக்கு தெரியும். இவன் ஒருத்தன் வேறு பேத்திட்டு என்ன பண்றானுங்க இவனுங்க? போகலாமா? ஓகே சார். இன்னைக்கு எடுத்ததோட நல்லா இருந்தது சார். ஓகே, எல்லாம் நல்லா வந்திருக்கு. நாளைக்கு வந்து அந்த சீன் கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், பார்க்கலாம். சார் அந்த பசங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் போக சொல்லு, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சார் ஒரு பையனை காலையில் கூப்பிட்டு வந்தேன். வேலன் சார் அந்த பையனை மட்டும் வர சொல்லு. சரி சார். ஓகே சார், தேங்க்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் வர. தம்பி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்புறீங்களா? இவனுங்கெல்லாம் இப்படிதான், எப்பவுமே இப்படிதான். நீங்க வாங்க, வேற ஸ்டுடியோ போலாம். நீங்க வரீங்களா? வரேன். வாடா, நமக்கு தெரியாத ஸ்டுடியோவா? தம்பி உன்னை மட்டும் வெயிட் பண்ண சொன்னா சார். சார் அந்த பையன் 2 நாள் தான் ஷூட் இருக்கு. ஓகே சார். நாளைக்கு வந்துருங்க. நம்ம போகலாமா? ஓகே சார், போகலாம். காலைல வந்துருங்க. சரி சார், மார்னிங் அப்படியே வந்துடுறேன். சொல்லுமா. சரி ஓகே. சார் சொல்லுப்பா. அவ்வளோ பேர் இருந்தும் என்னை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என் ப்ராஜெக்ட்னாவே 2-3 வருஷம் போகும். அவங்களால ஒரு ½ டே கூட வெயிட் பண்ண முடியல. சினிமாவில் பொறுமை ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட அது இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.